வல்லாரை கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். வல்லாரைக்கீரை குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். அதில் வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா ஆஞ்சிட்டு அலசிட்டு இலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி வெங்காயமும் பாதி தக்காளியும் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதில் வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி எதுக்கு சேர்க்குறோம்னா குழம்பு திக்காகவும் இருக்கும், இன்னொன்று வல்லாரைக்கீரை கசப்பு தெரியாது. அதனால் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். மருந்து குழம்புனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போதைக்கு 2-3 பூண்டு, பெரிய பூண்டாக எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கிறேன். அந்த உரித்து வச்ச பூண்டை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த வல்லாரை பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்குவோம். வல்லாரை பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதோட கொஞ்சமாக தான் ஊற்றணும். அப்போ தான் மருந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். மூடி கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.